வெல்கம் ஆல். ஸோ இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது. அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் செட் பண்ணிங்க அப்படின்னா நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஷேர் பட்டன் இருக்குது இல்லையா, அந்த ஷேர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரியே அவங்களும் இந்த வீடியோஸை பார்த்து பயன்பெறட்டும். அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எனக்கு ரிவீல் பண்ணுங்கள். அதுக்கான ரிப்ளை நான் கூடிய சீக்கிரம் தருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க, வெல்கம் ஆல். எல்லாம் ரொம்ப ஆவலாக கேட்டுட்டு இருந்தக்கூடிய ஒரு வீடியோ, அதாவது ஃபர்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட் டிஎன்சிஆர்டியோட பயோபாட்டனி, அதாவது உயிரியல் இல்லை தாவரவியல். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அப்லோட் பண்ணுங்கன்னு. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோ வந்தாச்சு. ஸோ இதுதான் உங்களுடைய நியூ புக். உங்களோட நியூ புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க். உங்களுக்கு வேணும்னா இந்த புக்கை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அங்கே நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ பாட தலைப்பு ஃபர்ஸ்ட் யூனிட்டு. இதில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு யூனிட் இருக்கும் அண்ட் அந்த யூனிட்டில் 2 சாப்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு அழகில் உங்களுக்கு எத்தனை 2 பாடம் இருக்கும். அதுதான் இப்போது உங்களுக்கு மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் யூனிட், இது செகண்ட் யூனிட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. திரும்ப ஒரு யூனிட்டில் இப்போ இந்த ஒரு யூனிட்டில் உங்களுக்கு 2 இருக்குது, இதெல்லாம் 3, இதெல்லாம் 3, இதெல்லாம் 2, இதெல்லாம் 5. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம். டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு. டைவர்சிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இடத்துல என்ன கொடுக்கும், உயிரி உலகின் பன்முகத்தன்மை. டைவர்சிட்டி அப்படின்னா என்ன, பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே சொல்கிறது தான் லிவிங் வேர்ல்டு அப்படிங்கிறது. என்னது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர் உள்ள பொருட்களை பற்றின வேறுபாடுகள், எல்லா பன்முகத்தன்மையை பற்றி சேர்த்து சொல்கிறது தான் என்னது, இந்த டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு. அதில் உங்களுக்கு உயிரி உலகம், தாவர உலகம், தட் இஸ் லிவிங் வேர்ல்ட் அண்ட் பிளான்ட் கிங்டம் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம உயிரி உலகம், லிவிங் வேர்ல்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கற்றல் நோக்கங்கள், ஸோ லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது சாப்டர் அவுட்லைன். சில என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸோட பொது பண்புகள். அடுத்தது வைரஸஸ்னால் என்ன, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்ட், அதாவது இது எப்படி வகைப்பட்டிருக்கு, அந்த உயிரி உலகம் அப்படிங்கிறது எப்படி வகைப்பட்டிருக்கு. அப்புறம் பாக்டீரியாக்கள், ஃபங்கை, தமிழில் வந்துட்டு பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எஸ், ஓகே. Earth was formed 4.6 billion years ago. It is a life-supporting planet with landforms like mountains, plateaus, glaciers, etc. Life on Earth exists within a complex structure called biosphere. அதாவது இந்த புவி அப்படிங்கிறது 4.6 பில்லியன் இயர்ஸ், 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலே உருவாக்கப்பட்ட தோன்றிய ஒரு விஷயம். இது வந்துட்டு லைஃப் சப்போர்ட்டிங் பிளானட். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா மவுண்டைன்ஸ் இருக்குது, பிளாட்டியூஸ், கிளேஷியர்ஸ்னு எல்லாமே இருக்குது. சரிங்களா? மலைகள், சமவெளிகள், பனியாறுகள், இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளுடைய உலகம்ல வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அது என்னதுன்னா பயோஸ்பியர், சிக்கலான ஒரு அமைப்பு. காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா சிக்கலான ஒரு அமைப்பாக இருக்குது. அது என்ன சொல்லுவோம், பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்துட்டு உயிர் கோலம். இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட இது வந்துட்டு இப்படி தான் இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நீங்கள் வெண்டைகிராலாம் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்துட்டு ஹைட்ரோஸ்பியர், இன்னொன்று லித்தோஸ்பியர், இன்னொன்று அட்மாஸ்பியர். இப்போ ஹைட்ரோஸ்பியர் அப்படிங்கிறது என்னென்னா வாட்டர், ஃபுல்லாக என்னது வாட்டர் இருக்கிறது என்னது ஹைட்ரோஸ்பியர். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது என்னது, ஃபுல்லாக லேண்ட் இருந்தால் அது நான் என்ன சொல்லுவேன், லித்தோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவேன். அட்மாஸ்பியர் அப்படின்னா என்னது, ஏர் இருந்தால் அட்மாஸ்பியர். ஸோ இந்த சர்க்கிள் ஃபுல்லாக வாட்டர், லேண்டு, ஏர். நமக்கு என்ன தேவை, இப்போ வாட்டர், இப்போ நான் ஃபஸ்ட்டு வாட்டர், ஏர் மட்டும் எடுத்தால் லேண்ட், நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி வேணும், சுவாசிக்கிறதுக்கு காற்று வேணும், இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று குறைஞ்சா கூட உங்களால் என்ன பண்ண முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அப்போது
நான் ஒரு இடத்த தேடுறேன், 3மே இருக்கிற மாதிரி ஒரு இடத்த தேடுறேன். இப்போ இந்த இடம் பாருங்களேன், இந்த கரெக்டாக இந்த நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த இடம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, வாட்டரும் இருக்குது, லேண்டும் இருக்குது, ஏரும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர்னு 3 ஸ்பியருமே ஒன்றா இருக்கிறதுனால எல்லா மக்களும் இங்கே தான் வாழ்கிறாங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துக்கு பேர் தான் பயோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உலகத்தில் நிறைய மிஸ்ட்ரிஸ், நிறைய ஆச்சரியங்கள், நிறைய புதிர்கள், எல்லாம் நிறைய பசில்ஸாக என்னது இருக்குது. பட் இன்னும் அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்குது. அதாவது சில விஷயங்களை நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கும், பட் அதுக்கான இது வந்துட்டு சில விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியாதபடி தான் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரெஸ்பான்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் டு தி சன்லைட். இப்போ சூரியகாந்தி வளர் என்ன பண்ணுது, அந்த சூரிய ஒளி வரும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுது. த ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை இன் தி டார்க் ஃபாரஸ்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு டார்க் ஃபாரஸ்ட், நல்ல ஒரு இருண்ட ஒரு காட்டில் மின்மினி பூச்சி பண்ணால் எப்படி இருக்கும். த ரோலிங் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லோட்டஸ், அதாவது தாமரை இலையில் என்ன பண்ணுது, நீர்த்துளி எப்படி உருண்டு ஓடுது அந்த மாதிரி. த க்ளோஷர் ஆஃப் த லீஃப் ஆஃப் வீனஸ் ஃப்ளை ட்ராப் ஆன் இன்செக்ட் டச் அண்ட் ஸ்குவிட் ஸ்குவீசிங் இங்க் ஃப்ரம் இட்ஸ் பிரிடேட்டர், அதாவது விந்தையா நிகழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். இவற்றிலிருந்து புவி என்கிற கோள் உயிரற்ற நில அமைப்புகளையும், அதாவது நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வீனஸ் ஃப்ளை ட்ராப் வரும்போது அந்த இன்செக்ட் டச் ஆன பிறகு அது எப்படி சுருங்கிக்குது. ஸோ ஒரு அந்த ப்ரிடேட்டர்னால் அதை சாப்பிட, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு அனிமலை வந்துட்டு சாப்பிட வரும்போது அது எப்படி தன்னுடைய உயிரை பாதுகாக்குதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு they have used this. From this, it is clear that the wonder planet Earth harbors both landforms and life forms. ஸோ நம்மளோட Earth அப்படிங்கிறது லேண்ட் ஃபார்ம்ஸ், நிலப்பரப்பும் இருக்குது, அண்ட் அதே மாதிரி லைஃப் ஃபார்ம்ஸும் இருக்குது. டிஎன்ஏ பற்றி நீங்கள் எப்பயாச்சும் சிந்திச்சிருக்கீங்களா, யோசிச்சிருக்கீங்களா? அது எதால் மேடாக இருக்குது? தட் இஸ் மேடப் ஆஃப் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி ஆன இதுவரை எப்படி இருக்காது, உருவாகி இருக்குது. Thus non-living and living things exist together to make our planet unique. அதாவது நம்மளுடைய பிளானட் அப்படிங்கிறதுல நம்மளுடைய ஏர்த்தில் வந்துட்டு லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளோட பிளானட்டே நல்லா இருக்கும். அக்கார்டிங் டு ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வே வந்துட்டு யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா மோரா அண்ட் அவர் கூட இருக்கவங்க எடுத்திருக்காங்க. என்ன ஆராய்ச்சி பண்ணி முடிவெடுத்தினாங்கன்னா, நம்மளுடைய உலகத்தில் வந்துட்டு 8.7 மில்லியன் ஸ்பீஷியஸ் வந்துட்டு இருக்கிறதா தே ஹாவ் எஸ்டிமேட்டட், அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மைக்ரோப்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு தனித்தனியாக யூனிக், அதுக்குன்னு ஒரு கேரக்டர் அண்ட் டிஸ்டிங்க்ட், வெவ்வேறு, இது வந்துட்டு அதுக்குன்னு தனித்தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டி. டிஸ்டிங்க்ட்னா வெவ்வேறு, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குது, நுண்ணுயிர்கள் மைக்ரோப்ஸு, தாவரங்கள்னா பிளான்ஸு, விலங்குகள்னா அனிமல்ஸு, மனிதர்கள். அதுக்கு எப்படி இருக்குது, தனிச்சிறப்பு மிக்கவாக இருக்கும் அண்ட் பல பண்புகளாக இருக்கும். அதுதான் வந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயம். ஸோ நம்ம இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நான் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது 1.1 நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் முடிக்க போகிறேன். அதாவது ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. க்ரோத், செல்லுலார் ஸ்ட்ரக்சர், இங்கே ரீப்ரொடக்ஷன், ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை, ஹோமியோஸ்டேசிஸ், மெட்டபாலிசம் அண்ட் இந்த ஆக்டிவிட்டி 1.1. இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபார் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், உயிரினங்களோட பொது பண்பு. ஸோ ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பொது பண்பு, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது, க்ரோத். க்ரோத் அப்படின்னா என்னது, நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்துக்கலாம். க்ரோத் அப்படின்னா ஏதோ ஒரு பொருள் வந்துட்டு வளர்ச்சி அடையிறது, அதுதான் என்னது க்ரோத். நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து, தமிழர்னு சொன்னால் ஊட்டச்சத்து சொல்லுவோம். அப்போது அந்த ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்ன. மூமெண்ட், லோகோமோஷன் அப்படின்னு படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர். நகர்வு, அது எப்படி நகருது. மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம், இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன், நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி பேசுறது. அது நம்ம அந்த இடத்துல நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், அதாவது அதோடைய ஆஃப் ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. சுவாசித்தல், அது எப்படி ரெஸ்பயர் பண்ணுது. இரிட்டபிலிட்டி, இப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆக்ட் பண்ணுறது, ரியாக்ட் பண்ணுறது, அதுதான் இரிட்டபிலிட்டி. எக்ஸ்கிரேஷன், கழிவு நீக்கம், அதாவது நம்மளுடைய வேஸ்ட், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய வேஸ்ட் என்ன பண்ணுறது, நீக்கிறது தான் என்னது இது. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்காக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கணும்னா. பட் இதில் உங்களுக்கு சில விஷயங்களை கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாம்.
ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரோத் மட்டும் நான் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். எஸ். ஸோ க்ரோத் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு இன்ஸ்டன்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஆல் எல்லா உயிருள்ள பொருட்களுக்கும் அது ஒரு இன்ஸ்டன்டிக் ப்ராப்பர்ட்டி. அதில் என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ செல்ஸ் கேன் இன்க்ரீஸ் போத் இன் நம்பர் அண்ட் மாஸ். அதாவது அந்த செல்ஸ் வந்துட்டு அதிக செல்ஸ், இப்போ ஒரு செல் இருக்கிற இடத்துல என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சின்னதாக உருவாகும் போது ஒரு செல்லாக உருவாகி வளர வளர அது என்ன ஆகும், 10 செல் 100 செல் 1000 செல்லாம் மாறுது இல்லையா. ஸோ அந்த செல்ஸ் அப்படிங்கிறது நம்பர்லேயும் இன்க்ரீஸ் ஆகும். மாஸ் இப்போ ஒரு 5 கிராமில் இருந்த செல் என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா அது பெருசாகி 100 கிராம். ஸோ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். அப்போது ஸோ அந்த க்ரோத் அப்படிங்கிறது, வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு அகம் சார்ந்த பண்பாகும். தட் இஸ் அன் இன்ட்ரின்ஸ்டிக் உள்ள நிகழ்கிறது தான் என்னது இன்ட் எக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இன்ட்ரின்ஸ்டிக் அப்படின்னா த க்ரோத் விச் ஹேப்பன்ஸ் இன்சைட் தி லிவிங் ஆர்கானிசம். எந்த ஒரு உயிருள்ள பொருளோட அந்த க்ரோத் வளர்ச்சி நிகழ்ந்ததுன்னா தட் இஸ் இன்ட்ரின்ஸ்டிக். இது அவுட் சைடில் நிகழ்ந்ததுன்னா தட் இஸ் எக்ஸ்ட்ரின்சிக். அது நம்ம என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இது போது என்ன ஆகும், அந்த செல்ஸ் வந்துட்டு எண்ணிக்கையில் நம்பர்லேயும் சரி பொருண்மை அதாவது மாஸ்லேயும் சரி எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். யூனிசெல்லுலர் அண்ட் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் க்ரோ பை செல் டிவிஷன். யூனிசெல்லுலர்ன்றது எந்த ஒரு ஆர்கானிசமுக்கு ஒரே ஒரு செல் இருக்கோ தட் இஸ் யூனிசெல்லுலார். அண்ட் எதுக்கு நிறைய செல்கள் இருக்கோ அது என்னது மல்டி செல்லுலார். அது எல்லாமே எப்படி வளருது அப்படின்னா பை யூஸிங் தி செல் டிவிஷன். இந்த செல் டிவிஷன் மூலமாக தான் அது வளருது. இன் பிளான்ஸ் growth is indefinite and occurs throughout their life. In animals growth is definite and occurs for some period. இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். என்னது அப்படின்னா இப்போது தாவரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய வளர்ச்சி வந்துட்டு எப்படி இன்டெஃபினைட். சில பேர் சொல்லுவாங்க இந்த மரம் வந்துட்டு 150 வருடமாக இருக்குது, இந்த மரம் வந்துட்டு 200 வருஷமாக இதே இடத்துல தான் இருக்குதுன்னு எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கொஞ்சம் இப்போது ஃபஸ்ட்டு வளரும்போது லைட்டாக இப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு பெரிய மரமாக 200 வருஷமாக தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. அப்போது அதில் வந்துட்டு க்ரோத் அப்படிங்கிறது என்னது இன்டெஃபினைட். அது பிளான்ட் ட்ரீயாக மாதிரி இவ்வளோ பெருசாக வேணால் மாறலாம். பட் இதே அனிமல்ஸ் இடத்துல நாமளும் வருவோம். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் இல்லையா. அப்போது அந்த மனிதர்களுக்கு என்னது அதுக்குன்னு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் க்ரோத் அப்படிங்கிறது டெஃபினிட். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். டெஃபினிட் இன் த சென்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நிகழும். இன்டெஃபினிட்னா அது எவ்வளோ காலம் வேணால் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். So that's what they have given. Growth in non-living object is extrinsic. So growth non-living objectsல வந்துட்டு அது என்னது எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் மீடியமில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. உடலில் காயம் ஏற்படும் சமயத்தில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்ய வளர்ச்சி நடைபெறுகிறது. இதை நீங்கள் நல்லா உங்களுக்கு புரியும். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா அடிபடும் போது அது என்ன ஆகும், அது டேமேஜ் ஆகியிருக்கும். அப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து அது என்ன ஆகும், அந்த டேமேஜ் ஆன செல்ஸ் வந்துட்டு திரும்ப அது என்ன ஆகும், வளர்ச்சி ஃபார்ம் ஆகும். இது இந்த பாயிண்ட் உங்களுக்கு தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்காங்க. பட் அதை உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் தே ஹேவ் மிஸ்ட் இட். அந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடையாது. ஸோ அதனால் நான் 2 மீடியமும் வைக்கிறேன். சம்டைம்ஸ் இதில் இருக்கிறது அதில் இருக்காது, அதில் இருக்கிறது இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரினா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். ஸோ ஏதாச்சும் அடிபட்டுடுச்சு, when someone is pricked or wounded, what happens is the new types of cells will get formed. அது என்ன ஆகும், உருவாக தொடங்கும். Mountains, boulders and sand mounds grow by simple aggregation of material on the surface. அதாவது இப்போ மலைகள், கற்பாறைகள், மணற்குன்றுகள் ஆகியவற்றின் புறப்பரப்பில் சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ்னால் மலைகள் சொல்லுவாங்க. பவுல்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க, அதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, கற்பாறைகள். ஸோ சம் ராக்ஸ் அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ் அந்த குன்று அதாவது ஹில்ஸ் சொல்லுவாங்க. சின்னதாக நம்ம மணலெல்லாம் விளையாடுவோம் இல்லையா, இப்படி வச்சுட்டு இது மணலில் என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அது மேலே இன்னும் நிறைய விஷயம் பட அது என்ன ஆகும், அது வளர தொடங்கும். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸில் அது இன்ட்ரென்சிக்காக இருக்கும், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸில் அது எக்ஸ்டென்சிக்காக இருக்கும். அதாவது வெளியார் சார்ந்ததாகும், அதை நம்ம வெளியிலேருந்தே பார்க்கலாம் அப்படிங்கிறது அதோடைய மீனிங். ஸோ லிவிங் செல்ஸ் க்ரோ பை தி அடிஷன் ஆஃப் நியூ ப்ரோட்டோபிளாசம் வித் இன் த செல்ஸ். ஸோ அந்த லிவிங் செல்ஸ் எப்படி வளரும் அப்படின்னா ப்ரோட்டோபிளாசம் புதுசாக வர அது என்ன ஆகும், அது இன்க்ரீஸ் ஆக தொடங்கும். ஸோ அதனால் வந்துட்டு
growth in living thing அப்படிங்கிறது என்னது இன்ட்ரென்ஸ்டிக் அகம் சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அதாவது ஒரு செல் உயிரங்கள் எடுத்துக்கலாம், அது பாக்டீரியா இருக்கலாம் இல்லை அமீபாவா இருக்கலாம். அந்த செல் டிவிஷன் அப்படிங்கிறது செல் பகுப்பு நடைபெறுவதால் வளர்ச்சி ஏற்பதோடு ஸோ இந்த வளர்ச்சி அதாவது இந்த க்ரோத் நடக்கிறதோட என்ன ஆகுது அப்படின்னா உயிரின தொகையும் அதிகரிக்கின்றது. ஸோ க்ரோத் நடக்கிறதுனால அந்த செல்லோட க்ரோத் மட்டும் அதிகரிக்கிறதோடு இல்லாமல் பாப்புலேஷன் அந்த தொகை என்ன ஆகுது அதுவும் சேர்ந்தே அதிகரிக்குது அப்படின்னு they have given you. இங்கே வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் பரஸ்பரம் உள்ளடக்கிய செயல்பாடுகளாக விளங்குகின்றன. ஸோ இங்கே க்ரோத்தும் சரி ரீப்ரொடக்ஷனும் சரி, ஏன்னா க்ரோத் ஆக ஆக என்ன ஆகும் நிறைய பாப்புலேஷன் வரும் சரிங்களா. ஸோ க்ரோத்தும் பாப்புலேஷன் ரெண்டுமே என்னது பரஸ்பரம்னா ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்குது, நல்ல ஒரு சம்பந்தம் இருக்குது. தட்ஸ் வாட் தட் மீனிங். அடுத்தது செல்லுலார் ஸ்ட்ரக்சர். செல் அமைப்புனா என்ன, ஒரு செல்லோட வந்துட்டு எப்படி அமையணும், எப்படி அமைஞ்சிருக்கு அதுதான் விஷயம். All living organisms are made up of cell which may be prokaryotic or eukaryotic. ஸோ எல்லா லிவிங் ஆர்கானிசமுமே செல்களால் உருவானவை. அது எப்படி இருக்கலாம், ப்ரோகரியாட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா யூக்கரியாட்ஸாக இருக்கலாம். ஸோ ப்ரோகரியாட்டிக் அவங்க என்ன பண்ணுறாங்க தொல்லுட்கரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே யூக்கரியாட்டிக்ஸ் அப்படின்னா உண்மையுட்கரு மெய்யுட்கரு. ஸோ ப்ரோகரியாட்ஸுக்கு 2 நேம் இருக்குது, யூக்கரியாட்ஸுக்கு 2 நேம் இருக்குது தமிழ் மீடியமில், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோகரியாட்டிக்ஸ் எப்படி இருக்கும், சிங்கிள் செல்டாக இருக்கும் சரியா, தொல்லுட்கூறுகள் இருக்கும், ஒரு செல் அமைப்புள்ள தான் இருக்கும். லேக் மெம்ப்ரெயின் பவுண்ட் நியூக்ளியை அண்ட் ஆர்கனன்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி பாடிஸ் அண்ட் so on. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா அது யூனிசெல்லர், இந்த ப்ரோகரியாட்ஸுங்கிறது ஒரே ஒரு செல் உள்ளதாக தான் இருக்கும். லேக் அப்படின்னா இப்போ அந்த நியூக்ளியை அதாவது அதில் நியூக்ளியை அந்த மெம்பரேண்டை வந்துட்டு நியூக்ளியைங்கிறது இருக்காது. இவற்றில் சவ்வினால் சுழப்பட்ட உட்கரு அது நியூக்ளியை என்ன ஆகாது இருக்கவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைட்டோகாண்ட்ரியா, இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கால்கி பாடிஸ் இதெல்லாம் என்ன ஆகாது அதில் இருக்கவே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே. இப்போ இந்த பாக்டீரியா நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியாக்குள்ளே என்ன இருக்காது அப்படின்னா அந்த நியூக்ளியை இருக்காது. அண்ட் அதே சமயம் இந்த மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எதுவுமே இருக்கவே இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியாக்கள், நீல பசும் பாசிகள், அதான் ப்ளூ கிரீன் ஆல்கே. இதே நீங்கள் மெய்யுட்கரு உயிர்கள் எடுத்துட்டிங்கன்னா தட் இஸ் யூகரியாட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் அதில் என்ன ஆகும் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த பட் ப்ரோகரியாட்டிக்ஸ் வந்துட்டு யூனிசெல்லுலார் தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதே யூகரியாட்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்கும் யூனிசெல்லாரும் இருக்கலாம், மல்டி செல்லாரும் இருக்கலாம், அது வந்துட்டு எப்படி வேணா இருக்கலாம். ஸோ யூனிசெல்லுலார்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மல்டி செல்லார்னா ஊடோகோனியம், தே ஹவ் கிவன் யூ ஊடோகோனியம், அது என்ன பண்ணலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வி ஆர் மூவிங் டு ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம். இதில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இனப்பெருக்கம்னா என்னன்றது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். லிவிங் ஆர்கானிசம்ஸ்னாலே ரீப்ரொடக்ஷன் இருக்கணும். ரீப்ரொடக்ஷன் மூலமாக தான் நீங்களும் பிறந்தீங்க, நானும் பிறந்தேன். ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இனப்பெருக்கம் உயிரினங்களின் அடிப்படை பண்புகளில் ஒன்றாகும். ஸோ இட் இஸ் அ வெரி வெரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டினா அடிப்படை கடமை, அதே மாதிரி ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்னா அடிப்படை பண்பு. ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ டெண்டன்சி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் டு பெர்பெச்சுவேட், அதாவது அனைத்தும் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்கின, அதோடைய டிபெண்டான சந்ததியை என்ன பண்ணுது அது உருவாக்குது. இட் இஸ் கிரியேட்டிங், பெர்பெச்சுவேட் இன் த சென்ஸ் கிரியேட்டிங், அதுதான் அதோடைய மீனிங். ஸோ அப்படியே நீங்கள் மீனிங்ஸும் என்ன பண்ணலாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தேர் ஆர் 2 types ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எல்லாருக்குமே தெரியும், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அதுதான் உங்களுக்கு பாலிலா அப்படின்னா ஏசெக்ஷுவல், பாலினம்னா செக்ஷுவல். ஸோ asexual reproduction refers to the production of the progeny possessing features more or less similar to those of parents. இந்த asexual reproduction அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா refers to the production of the progeny possessing features. அந்த progeny அந்த உருவாகி இருக்க அந்த இது எப்படி இருக்கும்னா பேரண்ட்ஸை மாதிரி மோர் சிமிலர், நிறைய சிமிலராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கலாம். The sexual reproduction brings out variation through recombination. இந்த மறு கூட்டிணைவு வாயில அதுக்கு என்ன ஆகும்னா இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாடு தெரியும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படி, ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது இதுவும் அதுவும் மோர் சிமிலராக இருக்கலாம், இல்லை லெஸ் சிமிலராக இருக்கலாம். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னது, அது ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் எப்படி நடக்கும், இந்த ரீகாம்பினேஷன் மறு கூட்டிணைவு மூலமாக அது இருக்கக்கூடிய வேரியேஷன் நடக்கும். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது எதெல்லாம் அக்கர் ஆகும், இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த கொனிடா,
கொனிடாவில் இருக்கும், ப்ரொடக்ஷன் ஆஃப் கொனிடாவில் இருக்கும் பட்டிங், பைனரி ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், புரோட்டோனிமா, ரீஜென்ரேஷன். இது எல்லாத்துலேயுமே என்ன ஆகும், அது இருக்கும். இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏ செக்ஷன் கொனிடியங்கள், அதாவது ஆஸ்பெகிலஸ், இந்த மொட்டு விடுதல், அந்த என்னது பட்டிங் அப்படிங்க இந்த சென்ஸ், மொட்டு விடுறது இல்லையா, அதான் பட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பைனரி ஃபிஷன்னா என்னது, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிளவுறுதல். அதாவது அந்த ஃபிஷன் ப்ராசஸில் அது என்ன ஆகும், ரெண்டாக டிவைட் ஆகும். ஃபியூஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர், நியூக்ளியர் ஃபிஷன். ஃபியூஷன் இன் த சென்ஸ் ரெண்டு சின்ன சின்ன பொருட்கள் பெருசாக ஜாயின் ஆகி ஒரு பெரிய பொருளாக மாறும். இதே ஃபிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பொருள் என்ன ஆகும், ரெண்டாவோ இல்லை மூணாவோ என்ன ஆகும், உருமாறும். ஸோ பைனரி ஃபிஷன் அப்படின்னா பைனாலே என்னது 2, அப்போது இருபிளவுறுதல், ரெண்டாக டிவைட் ஆகுது. தட் இஸ் பாக்டீரியா அண்ட் அமீபா. அடுத்தது துண்டாதல், அதான் என்னது உங்களுக்கு ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் என்னது, ஃப்ராக்மெண்ட் பண்ணுறதுனா, இப்போது இவ்வளோ பெருசாக ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கேக் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பர்த்டே கேக்கை உங்கள் இஷ்டத்தை இப்படி துண்டு பண்ணுவீங்க இல்லையா, அதான் இது ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது. அடுத்தது புரோட்டோனிமா. ஸோ அந்த புரோட்டோனிமாவில் வந்துட்டு மீள் உருவாக்கம் அது இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரீஜென்ரேஷன் இந்த சென்ஸ், ரீஜென்ரேஷன் நம்ம என்ன சொல்லுவோம்னா மீட்டு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோனிமா தான் மீட்டு உருவாக்கம். ஸோ நீங்கள் படிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர், இந்த பிளானரியா நீங்கள் எவ்வளோ கட் பண்ணாலும் அது என்ன ஆகும், அதோட ரீஜென்ரேஷன் உருவாக்கும் அப்படிங்கிறது. இதில் எக்ஸப்ஷன்ஸ் என்னதுன்னா, எக்ஸப்ஷன்ஸ் அது ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ் அண்ட் மியூல்ஸ். அதாவது அந்த ஒர்க்கர் பீஸும் அண்ட் இந்த மியூல்ஸ், அதாவது கிராஸ் ப்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஹார்ஸையும் இன்னொரு வேற ஒரு ஸ்பீஷஸையும் கிராஸ் ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங் தான் என்னதுன்னா மியூல். இது ஒரு ஸ்பீஷஸாக இருக்கும், இது ஒரு ஸ்பீஷஸாக இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் கிடைக்கக்கூடிய இன்னொன்று வேற ஒரு வகையாக இருக்கும். புரியுதுங்களா? இது டிஃப்ரெண்ட் கேட்டகரி, இது டிஃப்ரெண்ட் கேட்டகரி. கிடைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு கிராஸ் ப்ரீடிங். என்ன ப்ரீடிங்னா கிராஸ் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வர மியூல்ஸ், கோவேறு கழுதைகள், அது மட்டும் இல்லாமல் வேலைக்கார தேனீகள், தட் இஸ் ஸ்டெரைல் ஒர்க்கர் பீஸ். இது ஒர்க்கர் பீஸ் என்னது, அவங்களாம் ஸ்டெரைல், அதாவது அந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு இந்த இனப்பெருக்கம் வந்து நடக்கவே நடக்காது. ஸோ தே ஹவ் கிவன் யூ தி பிக்சர்ஸ் ஃபார் யூ கைஸ். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஃபஸ்ட்டு கொனீடியங்கள் தோற்றம். ஸோ அந்த கொனீடியா அப்படிங்கிறது என்ன, ஃபஸ்ட்டு ஒரு விஷயமா இருந்தது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் ஆகுது. திரும்ப அது டிவைட் ஆன பிறகு இங்கே இருந்து அது கொஞ்சம் கொஞ்சம் டிவைட் ஆகும், திரும்ப இங்கேருந்து டிவைட் ஆகும். ஸோ திஸ் ரீப்ரொடக்ஷன் இன் தட். அண்ட் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, மொட்டு விடுதல். ஸோ பட்டிங். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்படி மாதிரி ஒரு தே ஹேவ் கிவன் யூ திஸ். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இப்படி இருந்து இங்கேருந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, இது தனியாக ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு அண்ட் இது தனியாக ஒரு பார்ட்டாக மாறிடுச்சு. அப்போ அது என்ன ஆகுது, அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அண்ட் அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். ஸோ அடுத்தது வந்துட்டு துண்டாதல், தட் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். தே ஹவ் கிவன் யூ. ஃபஸ்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன ஆகுது, ரெண்டாக கட் பண்ணுறாங்க. திரும்ப இது ரெண்டாக கட் பண்ணதை இன்னும் இது ரெண்டும், இப்போ இது ரெண்டாக கட் ஆகிருக்கு இல்லையா, ரெண்டாக கட் ஆகிருக்கிறது திரும்ப அது பெருசாக மாறிடுது. பெருசாக மாறும் கட் ஆகும், பெருசாக மாறும் கட் ஆகும், அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது என்னது, மீள் உருவாக்கம், ரீஜென்ரேஷன். ஸோ ஒரே ஒரு விஷயம் இருக்குது, அது என்ன ஆகுது, அது ஃபஸ்ட்டு தனித்தனியாக மூணாக மாறுது, திரும்ப இது ஒன்றொன்னா மாறுது, அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம்ல அது. அடுத்தது தூண்டலும் துலங்கலும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஆர்கானிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் சென்சிங். இப்போ உங்களை யாராச்சும் ஒருத்தவங்க தொடுறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க. யாராவது கிள்னாங்கன்னா ஒரு சின்ன ஒரு வலி கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். உங்களை ஒருத்தவங்க ஊசி வச்சு குத்துனாங்கன்னா சம்பாட். இதே வந்துட்டு ஒரு ஹாட் காஃபி நீங்கள் தெரியாமல் தொட்டுடுறீங்க, அப்போ உங்களை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டிமுலை அப்படிங்கிறது என்னது, ஒரு எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சை வந்து பண்ணுறது. ஸோ எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்துட்டு சென்சிங் தியர் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு வேரியஸ் ஃபிசிக்கல் கெமிக்கல் பயாலஜிக்கல் ஸ்டிமுலை. ஸோ நிறைய ஸ்டிமுலைக்கு, நிறைய சென்சஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நாமளும் ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு என்ன பண்ணுவோம், அது இயல்பாக, அதாவது கெமிக்கலாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக இருக்கலாம், or else it may be biological. ஸோ அனிமல் சென்சஸ் சரௌண்டிங்ஸ் பை சென்ஸ் ஆர்கன்ஸ். ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், என்னது, அந்த 5 உறுப்புகள் சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் எப்படி இருக்குது, சென்ஸ் பண்ணோம். இப்போ ஏதாச்சும் ஒரு பொருள் சூப்பராக சமைச்சாங்கன்னா வாசனை காட்டி கொடுக்கும். ஒரு பொருளை சாப்பிடும்போது கசப்பு இனிப்புன்றது நாக்கு காட்டி கொடுக்கும். யாரோ ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா அது கண்ணு காட்டி கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயம் கேட்குறோன்னா காது காட்டி கொடுக்கும் இல்லையா. ஸோ ஒன்று என்ன பண்ணுது, ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். அண்ட் இதுக்கு பேர் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், உணர்வு நிலை. அவங்க கான்ஷியஸாக இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம்,
அவங்களுக்கு கண்ணு பார்க்க முடியும், காது இதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அவங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிட்டாங்க, தே வென்ட் டு கோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அவங்களுக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணாது. அதுதான் என்னதுன்னா அதோடைய மீனிங். சரிங்களா? ஸோ பிளான்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்ஸ் டு தி ஸ்டிமுலை. அந்த ஸ்டிமுலைக்கு பிளான்ஸும் ரெஸ்பாண்ட் பண்ணும். பெண்டிங் ஆஃப் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் சன்லைட், டு த க்ளோஷர் ஆஃப் லீவ்ஸ் இன் டச் மீ நாட் பிளான் டு டச் ஆர் சம் examples for response to stimuli in plants. This type of response is called irritability. அதாவது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கான்ஷியஸ்னஸ் இந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் நமக்குள்ளே என்ன ஆகும், அது ஃபிசிக்கல் யாரோ ஒருத்தவங்க தொட்டால் வரதா இருக்கலாம், இல்லை கெமிக்கல் இந்த சென்ஸ் ஏதோ ஒரு ஹாட்டான ஒரு பொருள் கோல்டான ஒரு பொருள் தொடும்போது இருக்கலாம், பயாலஜிக்கல் அப்படின்னா ஸ்டொமக் பெயின், இல்லை உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்கும். ஸோ இந்த மூணுத்துக்கும் நம்மளால் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் இது கான்ஷியஸ்னஸ். உணர்வு, ஏதோ ஒரு உணர்ச்சி இருக்குது. சரிங்களா? இல்லை இப்போ தாவரங்கள் சூரிய ஒளி நோக்கி வளைவதும், இப்போது ஒரு பிளான்ட்டை நீங்கள் டார்க் ரூமில் வளர்த்துட்டே வளங்க, அப்புறம் அந்த வந்து என்ன ஒரு ஜன்னல் திறந்தால் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த கிளைகள் வந்துட்டு அந்த ஜன்னலுக்கு வழியாக வெளில போகும். இப்போது ஒரு நல்ல ஒரு ரூமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிளான்ட்டை ஒரு செடியை வந்து வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு டார்க் ரூம் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ திடீர்னு நீங்கள் ஒரு ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் நீங்கள் திறந்தீங்க அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த வந்துட்டு அது எந்த டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்லாம் போகும். அப்போ சூரிய ஒளியை நாட்டி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தொட்டாச்சு நீங்கி தாவர இலைகள்னு சொல்லுவாங்க. தட் இஸ் டச் மீ நாட் பிளான்ட் டு டச். அதாவது தொட்டாச்சு நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும், அது ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா, அது பிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ் இந்த சென்ஸ் அது அனிமல்ஸுக்கு மட்டும்தான். கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனிமல்ஸில் தான் ஹியூமன் பீயிங்ஸும் வருவோம். அது எப்படி இருக்கும், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக நடக்கிறது. இது இங்கே ஏதாச்சும் நடந்தது, அதே மாதிரி நடந்தது அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், இரிட்டபிலிட்டி, ஒரு உறுத்துணர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப போகிறதுனால இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பாருங்கள். தேங்க்யூ.